ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற பதிவை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்றாடம் முருகப்பெருமானுக்கு சொல்ல வேண்டிய பதிகங்கள் என்ன. ஒரு கோயிலுக்கு போனோம்னா முருகப்பெருமானுக்கு என்னென்ன பதிகங்கள் சொல்லி எளிமையாக நாம வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய பேருடைய கேள்விக்கு இன்னைக்கு நாம ஒரு விளக்கமான பதில பார்க்கலாம் வாங்க. முருக வழிபாட்டை பத்தி நிறையவே தொடர்ந்து இந்த பதிவுல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப முருகப்பெருமான நாம அன்றாடம் வழிபாடு பண்ணும்போது, அது வீடா இருந்தாலும் சரி, கோவிலாக இருந்தாலும் சரி, வழிபாடு பண்ணும்போது சில கவசங்களை நாம வழிபாடு செய்யறது, தொடர்ந்து படிக்கிறது அப்படிங்கிறது உண்டு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், சண்முக கவசம், குமாரஸ்துவம், இந்த மாதிரி நிறைய இருக்கு முருகனுக்கு பாராயணம் செய்வதற்கு. இப்போ சில தேவைகளுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு திருப்புகள் இருக்கு. நோய் நீங்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு திருப்புகள் இருக்கு. சொந்த வீடு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு திருப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நம்முடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப சில திருப்புகழ்களை நாம பாராயணம் பண்றோம். இப்போ சில பேருக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இதெல்லாம் எதுவுமே இல்லாமமா நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், முருகனை பார்க்குறோம், அப்படியே அவருடைய அழகை நாம ரசிக்கிறோம். அப்ப அந்த நேரத்துல என்ன சொல்றது, என்ன பதிகத்தை அந்த நேரத்துல சொல்றது? இப்போ முழுசா கந்த சஷ்டி கவசம் அங்க நின்று நம்மளால சொல்ல முடியுமான்னா முடியாது. அதே மாதிரி அன்றாடம் பூஜை செய்கிறோம். அன்றாடம் பூஜை செய்கிற போது நம்முடைய தேவைக்காகன்னு ஒரு திருப்புகழ் நாம படிக்கிறோம். அது இல்லாம முருகனுக்கு தொடர்ந்து நாம செய்யக்கூடிய பூஜையில என்ன பாட்டு பாடுறது, என்ன சொல்றது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்ல போறேன். நான் என்னுடைய இளம் வயதிலிருந்து, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை செய்கிற போது என்னென்ன பதிகங்கள் படிக்கிறனோ அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னுடைய பூஜையின் போது நான் நிறைய பதிகங்கள் படிக்கிறது உண்டு. அதுல ஒண்ணு கந்த சஷ்டி கவசம். அன்றாடம் நான் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வேன். இந்த கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து நிறைவு செஞ்ச உடனேயே அப்படியே வரிசையா ஒரு 7-8 பதிகங்கள் நான் படிப்பேன். அது திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் அருளியது, அருணகிரிநாத சுவாமிகள் அருளியது அப்படின்னா அதுல இருந்து நான் படிப்பேன். இதை எந்த வரிசையில படிக்கிறேன் அப்படின்னு எனக்கும் தெரியாது. என்னுடைய மனதுல எனக்கு தோன்றியது, முருகனை பார்த்ததும் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படிதான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இது என்னுடைய பூஜையிலன்னு மட்டும் கிடையாது. எந்த முருகர் கோவிலுக்கு போனாலும், எந்த முருகருடைய சன்னதியில நான் நின்னாலும் முதல்ல இதை ஆரம்பிச்சேன்னா அந்த சன்னதியிலிருந்து வெளியே வர வரைக்கும் இந்த பதிகங்களை நான் கண்டிப்பா சொல்லுவேன், கண்டிப்பா நான் படிப்பேன். என்னுடைய மனதுக்கு இது எல்லாத்தையும் முருகர்கிட்ட நான் படிச்ச பிறகு எனக்கு அப்படி ஒரு நிம்மதி, அப்படி ஒரு சந்தோஷம். ஒண்ணுமே அவர்கிட்ட கேட்கவே வேண்டாம். எதுவுமே எனக்கு நீ செய், எனக்கு இதை கொடு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கவே வேண்டாம். ஏதோ ஒரு முழுமையான மன திருப்தி நமக்கும் முருகனுக்கும் நடுவுல நடந்த ஒரு உரையாடல் போல எனக்கு அமையும். அப்படிப்பட்ட ஒரு அழகான சில பதிகங்களை தான் நான் உங்களுக்கும் சொல்ல போறேன். இந்த பதிகங்கள் புதுசா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனல்லையோ நிறைய இடங்கள்லையோ நான் இதை பத்தி உங்களோட நிறையவே பேசி இருக்கிறேன். நிறையவே இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியும் இருக்கிறேன். அதனால ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பதிகங்கள் தான். இதையும் நீங்க அன்றாடம் படிச்சு பாருங்க. என்னுடைய மனசுக்கு எப்படி ஒரு திருப்தியும் ஒரு நிறைவும் கிடைக்கிறதோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நான் எப்படி படிக்கிறேங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சஷ்டி கவசம் அப்படியே படிச்சுட்டு வரேன்னா, சஷ்டி கவசம் வந்த உடனே நிறைவு செய்கிற போது சரணம் சரணம் ஷண்முகா சரணம் அப்படின்னு நிறைவு செய்வோமா? அதை நிறைவு செய்த உடனேயே ஷண்முக கடவுள் போற்றி, சரவணத்து உதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்பமாலை தாங்கிய தோளா போற்றி, விண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றியே. முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்போதும் நம்பியே கைத்தொழுவே நான், உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையும் யான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா வானோர்கள் கொடியவினை தீர்த்த அருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன், நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும்,
என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்றி என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியாள் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல என் கையெழுத்தே. தேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கும் வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாஞ்சுனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வும் இல்லையே. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மிகுன்றா முழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இந்த பாடல்கள் தாங்க ஒரு 8 பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாடல்களை நான் முருகனை பார்த்து சொல்லாத நாளும் இல்லை. முருகன் நான் வந்தாலே இந்த புள்ள வந்தா இதை கண்டிப்பா படிச்சிரும் அப்படின்னு அவருக்கும் கண்டிப்பா தெரியும். ஏன்னா எந்த முருகனை பார்த்தாலும் இந்த பாடல்களை நான் சொல்லாம அவரை விட்டு வந்ததே கிடையாது. எனக்கு என்னவோ இதை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா ஏதோ என் மனசுல இருக்கிற ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய கவலை, இல்லை என் மனசுல இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் அவர்கிட்ட பகிர்ந்து கொண்டது போல தோணும். இது தவிர அவர்கிட்ட நான் எதுவுமே கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணவே தோணாது. இதை தவிர வேற என்ன தேவை இருக்கு? உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே உன்னை தவிர நான் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேங்கிறத திடமா சொல்லிடுறோமா? முருகா நீதான் எனக்கு எல்லாம், அஞ்சுகிற முகம் தோன்றில் உன்னுடைய 6 முகம் தோன்றும், எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அப்ப நீதான் வந்து முன்னாடி நின்று என்னை காப்பாத்தணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறோமா? துணை இல்லை அப்படின்னு கஷ்டப்படும் போது விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், உன்னை தவிர எனக்கு வேற துணை இல்லை அப்படின்னு அவர்கிட்ட நம்பிக்கையா சொல்றோமா? அவரை போற்றுகிறோமா? அவரை வாழ்த்துகிறோமா? அவரை வணங்குகிறோமா? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மனதுக்கு அறிஞ்சு இந்த பாடல்களை சொன்னா எனக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கும், ஒரு பெரிய மன நிறைவு கிடைக்கும், ஒரு பெரிய ஆத்மார்த்தமான சந்தோஷம் இருக்கும். இதை நான் எப்படி படிக்கிறேனோ அது மாதிரி நான் கடகடான்னு நான் அப்படியே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஆனால் இதை ஒவ்வொரு முறையும் நான் படிக்கிற போது, ஒவ்வொரு முறையும் அந்த முருகனுக்கு முன்னாடி நின்று அதை நான் சொல்கிற போது, நான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு முருகன் காட்டிய அந்த கருணை, அவர் எங்கெல்லாம் என்னை காப்பாற்றுகிறாரோ அதெல்லாம் நினச்சி அப்படியே கண்ணீர் பெருக பெருக ஒரு சில வார்த்தைகளை எனக்காக என்னுடையதாக நான் அதில் சேர்த்து கொண்டு நான் முருகன் கிட்ட அதை நான் பேசுறது உண்டு. இதையே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். நாம முருகன் கிட்ட போய் ஏதோ சும்மா கோவில் அப்படியே நின்னமா, ஏதோ சுவாமியை பார்த்தோமா, ஏதோ ஆரத்தி பார்த்தோமா, தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டோமா, விபூதி குங்குமம் வாங்கிட்டு வந்தோமா, அதோட இல்லாம அவர்கிட்ட நீங்க பேசுங்க. அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, முருகா எனக்கு நீதான் துணை, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்றி என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. அப்போ முருகன் அப்படியே நம்ம பார்க்குறோம் பாருங்க. அப்படி பார்த்துக்கிட்டே நம்ம அவர்கிட்ட நாம சொல்றோம், என்னை தேடி வர்ற நாள் என்ன செஞ்சிட போகுது, கோள் என்ன செஞ்சிட போகுது, நீ இருக்கிற, நீ எனக்கு துணையா இருக்கிற, இதெல்லாம் என்ன முருகா செஞ்சிட போகுது, நான் ஏன் பயப்பட போறேன், நீ என் கூட இருக்கும் போது எனக்கு ஏன் அச்சம், அப்படியே அச்சம் வந்ததுன்னா உன்னுடைய அஞ்சுகின்ற முகம் வந்தால்தான் உன்னுடைய 6 முகம் வருமே அப்படிங்கிற நம்பிக்கையை நாம அங்க முருகன் கிட்ட காட்டுறோம். என்னுடைய வாழ்க்கையில நான் நீண்ட காலமாக என்னுடைய முருக வழிபாட்டுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய இந்த அழகான பாடல்கள் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது கண்டிப்பா பொருந்தும். நம்ம எல்லாரும் முருகன் அப்படிதான் பார்க்கிறோம். முருகனை ஒரு தந்தையாக பார்க்கிறோம், முருகனை ஒரு தாயா பார்க்கிறோம், முருகனை ஒரு உற்ற துணையாக பார்க்கிறோம், முருகனை நம்முடைய காதலனாக பார்க்கிறோம். என்ன இதையும் தாண்டி முருகனை குழந்தையா பார்க்கிறவங்களும் உண்டு. எப்படி நாம அவனை நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் நம்முடைய மனதிற்குள் அவனை நாம உருவகப்படுத்தி கொண்டு, அப்படியெல்லாம் அவனை நாம் சரணாகதி அடைந்து இதை நம்ம படிக்க 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 நமக்கு ஒரு பக்குவம் வரும். அதனால தான் இந்த பாடல்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் சேர்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கடகடன்னு சொல்லிடுறீங்கம்மா, எங்களால் இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சொல்ல 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 தான் நமக்கு எல்லாமே வரும். அதனால் எளிமையான விஷயங்கள் தான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் படிங்க, எழுதியே வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் நீங்கள் இப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா 11ஆவது நாள் தானாக உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். நீங்கள் அப்படியே இதை எல்லா முருகப்பெருமான் முன்னாடியும் நீங்கள் சொல்லலாம். இந்த பதிவை உங்களை சார்ந்த அனைவருக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க.
குறிப்பா குழந்தைகளுக்கும் இந்த பாடல்களை கத்துக் கொடுங்க. ஏன்னா ஒரு கோயிலுக்கு போனா என்ன பதிகம் படிக்கணும், எந்த தெய்வத்துக்கிட்ட எதை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு நிறையவே இப்ப குழந்தைங்களுக்கு தெரியறதே இல்ல. அதனால இது எளிமையான தமிழ்ல இருக்கிறத தான் இது குழந்தைங்களுக்கும் நீங்க கத்துக் கொடுக்கலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான யாம் இருக்க பயமேன் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.